வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் உயிர் காரகத்துவத்தை தெரிஞ்சால் தான் உங்களோட தகப்பனார், உங்களோட தாயார், உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, கூட பிறந்த சகோதரர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த உயிர் காரகத்துவம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன்னா தந்தைன்னு அர்த்தம். சூரியனை வச்சு தான் நம்ம தகப்பனாரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சந்திரன், சந்திரன்னா தாயின்னு அர்த்தம். செவ்வாயை வச்சு தான் சகோதரனை தெரிஞ்சுக்க முடியும். அது மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி, இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா செவ்வாயை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். செவ்வாய்க்கு மறுபெயர் உதிரம்னு பேர். சக உதிரம், சகோதரன். அப்போ சகோதரனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இரத்தத்தை குறிக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதற்கடுத்து புதன்னா மாமா, தாய் மாமா, மாமா எல்லாமே மாமா வர அத்தனையுமே புதன் தான். புதனை வச்சு தான் மாமா உறவை கண்டுபிடிக்க முடியும். அதற்கடுத்து குரு, குழந்தை. உங்களுக்கு குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு வச்சு தான். குரு தான் புத்திர காரகன்னு பேர். அதற்கடுத்தபடியே சுக்கிரன். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, எதிர்பாலினம், கணவன் மனைவி ரெண்டுமே சுக்கிரன் தான். சில பேர் செவ்வாயின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, அது ஒத்து வராது. எதிர்பாலினம் சுக்கிரன்னா எதிர்பாலினம். அதற்கடுத்து சனி அப்படின்னா கர்மா. சனியை வச்சு கர்மா, உங்களோட கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சனியை வச்சு தான் பாட்டனார், தெரிஞ்சுக்கலாம். ராகு கேதுக்களை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ராகு தகப்பனுடைய வர்க்க வழி, தகப்பன் வர்க்க வழி. கேது தாயார் வர்க்க வழி. இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் பித்தூர்காரகன்னு பேர். அப்போ சூரியனை வச்சு தான் தந்தையை கண்டுபிடிக்க முடியும். இதற்கான பாவம் இருக்குது. அந்த பாவம் தான் 9வது பாவம். நீங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், தந்தை எப்படிப்பட்டவராக இருப்பார், செல்வாக்கானவரா, யோகமானவரா, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரா, உங்களுடைய நட்புறவுகள் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 9ஆம் பாவத்தை பார்க்கணும். எங்கிருந்து 9ஆம் பாவம் அப்படின்னா, உதாரணத்துக்கு லக்கணம் எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள். லக்கணம் தான் முக்கியம். லக்கணம் எங்கேயோ அந்த லக்கணத்தை தொட்டு 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தகப்பன் ஸ்தானம், அதாவது பிதிருஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ லக்னம், உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னா மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை எண்ணி பார்க்கணும். அந்த லக்னத்தை தொட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9ஆம் பாவத்தோட அதிபதி குரு. இந்த 9ஆம் பாவத்திற்கு சனி செவ்வாயோட தொடர்பு பார்வைங்கிற பேர்லையோ இணைவுங்கிற பேர்லையோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த 9ஆம் பாவத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேரக்கூடாது, பார்வையில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தகப்பனார் யோகத்தை அனுபவிக்க இயலாது. இதே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பங்கம் இல்லாமல், பழுது இல்லாமல், பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் அந்த 9ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படின்னா தகப்பனார் எல்லா யோகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர். அதே போல் லக்னத்தை தொட்டு 4ஆம் இடம்தான் மாதுர் ஸ்தானம், தாய் ஸ்தானம். அப்போது
மேஷ லக்னத்தை எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம் 1 2 3 4. இந்த 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன். சந்திரனை பொறுத்தவரைக்கும் தேய்பிரை சந்திரனாக இல்லாமல் இருந்து ராகு கேதுங்க கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருந்து கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி சபையோட தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த சந்திரன் நல்லா இருக்கிறார்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சந்திரனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் பொழுது தாயாரை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியான முறையில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் செவ்வாய்னா சகோதரன். இந்த சகோதரஸ்தானத்துக்கு மட்டும் 2 விஷயத்தை பார்க்கணும். அதாவது 3ஆம் நம்பருங்கிறது இளைய சகோதரஸ்தானம், 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரஸ்தானம். அப்போது லக்னத்தை தொட்டு 3ஆம் இடத்தை இளைய சகோதரஸ்தானமாக எடுத்துக்கணும். இப்போ மேஷ லக்னத்திற்கு 1 2 3ஆம் இடத்தை இளைய சகோதரஸ்தானமாக எடுத்துக்கணும். 11ஆம் இடத்தை மூத்த சகோதரஸ்தானமாக எடுத்துக்கணும். இப்போ மேஷ லக்னத்தை தொட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11ங்கிற மூத்த சகோதரஸ்தானம். அப்போது இளைய சகோதரஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இளைய சகோதரர் கொடுக்கக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதியை பொறுத்த வரைக்கும் புதன், 11ஆம் வீட்டு அதிபதியை பொறுத்த வரைக்கும் சனி. 3ஆம் பாவம் 3ஆம் பாவத்தின் அதிபதி, 11ஆம் பாவம் 11ஆம் பாவத்தின் அதிபதி. அதுவும் இல்லாமல் காரக கிரகம் யாருன்னா செவ்வாய். சூரியனை பொறுத்த தகப்பனை குறிக்கக்கூடிய காரக கிரகம், சந்திரனை பொறுத்த தாயை குறிக்கக்கூடிய காரக கிரகம், செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சகோதரனை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அப்போ இந்த செவ்வாயும் பார்த்துக்கணும். அப்போ செவ்வாய் 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் 3ஆம் பாவத்தின் அதிபதி 11ஆம் பாவத்தின் அதிபதி இதெல்லாம் வச்சு தான் மூத்த சகோதரர் இளைய சகோதரர் கண்டுபிடிக்க முடியுங்க. அதே போல் மாமாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா புதன் ஒரு கிரகத்தை பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும். சில பேர் தாய்ஸ்தானம் 4 சகோதரஸ்தானம் 3, அப்போ 4 5 6 6ஆம் பாவத்தை பார்க்க சொல்லுவாங்க. பார்க்காதீங்க. 5ஆம் பாவம் தான் சரியாக வரும். 5ஆம் பாவம் தான் பூர்வ புண்ணியஸ்தானமும் அதுதான், 5ஆம் பாவம் தான் பாட்டனார் ஸ்தானமும் அதுதான், 5ஆம் பாவம் தான் தாய் மாமன் ஸ்தானம் அதுதான். ஆனால் தாய் மாமனை பார்க்கும் பொழுது புதனை பார்க்க போகிறோம், பூர்வீக சொத்தை பார்க்கும் பொழுது சனியை பார்க்க போகிறோம், சூரியனை பார்க்க போகிறோம். பாட்டனாரை பார்க்கும் பொழுது சனியை மட்டும் வச்சு பார்க்க போகிறோம். பூர்வீக சொத்தை பார்க்குறதுக்கு 5ஆம் பாவத்தையும் சிம்ம வீட்டையும் சூரியனை வச்சு பார்க்கணும். பாட்டனாரை பற்றியோ முன்னோர்களை பற்றியோ முன்னோர் வர்க்க வழியை பற்றியோ தெரிஞ்சுக்கணும், உங்களோட கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனியை வந்து 5ஆம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும். அப்போ புதன் பொறுத்த வரைக்கும் மாமா காரகத்துவம். அப்போ புதனை வச்சு மாமாவை கண்டுபிடிக்கணும், 5ஆம் பாவத்தை வச்சு மாமாவை கண்டுபிடிக்கணும். லக்னம் எதுவோ மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பாருங்கள். 1 2 3 4 5. அந்த 5ஆம் பாவம் சிம்ம விட வரும். அந்த சிம்ம வீட்டுடைய சூரியன். அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் நீச்சமாகாமல் இருந்து பாவ கிரகமாக இருக்கக்கூடிய கொடூரப்பாவை இருக்கக்கூடிய சனி சபையோட இணைவில் இல்லாமல் இருந்து ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருந்தாவே மாமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறார். புதனையும் பார்க்கணும். அப்போது 5ஆம் பாவம் 5ஆம் பாவத்தின் அதிபதி கார கிரகமாக இருக்கக்கூடிய புதன். இந்த 3ஐ ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாமா அப்படி இருப்பார்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியஸ்தானமும் 5ஆம் இடம் தான். குரு தான் புத்திர காரகன், தன காரகன். நீங்கள் பணம் உங்கள்கிட்ட வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவை பார்க்கணும். உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்குமா கிடைக்காதுங்கிற விஷயத்துக்கும் குருவை பார்க்கணும். 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும், 5ஆம் பாவ அதிபதியும் பார்க்கணும். அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமாங்கிறதுக்கு மேஷ லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு சூரியன். அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இல்லாமல் இருந்து பாவ கிரகமாக இருக்கக்கூடிய கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி சபையோட ஒரே நேரத்தில் சேராமல் இருந்து கிரகண தோஷமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோட சேராமல் இருந்தாவே உங்களை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும். அதுக்கு குருவும் வலுவாக இருக்கணும். குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கக்கூடிய சனியோட பார்வை வாங்கியிருக்கக்கூடாது. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இருந்தால் வக்கரமாக இருக்கணும், உச்சமாக இருந்தால் வக்கரமாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைத்தரும். அதற்கடுத்து களத்திர காரகன், கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இல்வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன். சுக்கிரனை களத்திர காரகன்னு சொல்லுவோம். எதிர்பாலின ஈர்ப்பு, காமம், தாம்பத்தியம் அத்தனையும் கொடுக்குறவர் தான். காதலை கொடுக்கறது புதன் சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து தான். அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஜாதகத்தில் கவர்ச்சி, கிளர்ச்சி, காமம், தாம்பத்தியம், சுகம், ஆண் பெண் அத்தனை உறவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் களத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ களம்னா என்னது அப்படின்னா போராடக்கூடிய இடம், எதிர்பாலினம், எதிர்த்தரப்புன்னு பேர். அப்போ கள உதிரம், களத்தரம்னு பேர். அப்போ களத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்தின் அதிபதி பார்க்கணும். உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7. 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எப்படி இருக்குது, 7ஆம் பாவகம் எப்படி இருக்குது,
கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறார். இதை மூணையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்ட மனைவியாக இருப்பா, மனைவி நல்லா இருப்பாளா, அழகாக இருப்பாளா, யோகமானவளாக இருப்பாளா, கோடீஸ்வரியான பெண்ணாக வருவாளா, வரக்கூடிய பெண்ணை பொறுத்த வரைக்கும் கருப்பா, நட்டையா, குட்டையா, அப்படி பல விஷயத்தையும் சுக்கிரனை வைத்தும் 7ஆம் பாவத்தை வைத்தும் 7ஆம் பாவ அதிபதி வச்சு கண்டுபிடிக்கணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்திருந்தால் அதிகாரமிக்க மனைவியாக இருப்பாள். ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் சந்திரனோட சேர்ந்திருக்கு, இளம் கன்னி பெண்ணாக இருப்பாள். சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கு, ஆண் தன்மை இருக்கக்கூடிய பெண்மணியாக அவங்களுக்கு மனைவி வருவாள். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் புதனோட சேர்ந்திருக்கும் பொழுது புத்திசாலித்தனம் இருக்கக்கூடிய சாதுரியமான பேச்சு திறமை இருக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. சுக்கிரன் தனிச்சிருக்கிறார், ஒரு விதத்தில் கெட்டது, ஒரு விதத்தில் நல்லது. மிகப்பெரிய பேரழகியோ, அழகாக இருக்கக்கூடிய பெண்ணோ, கவர்ச்சி இருக்கக்கூடிய பெண்ணோ, காமத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்ணோ உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அது ஒரு விதத்தில் ஏன் கெட்டதுங்கிற விஷயத்த அடுத்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுங்க. அதற்கடுத்தது சுக்கிரனோடு சேர்ந்து சனி சேர்ந்திருக்கு, வயோதிக பெண், முதிர்கண்ணி உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அதோட சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ராகு கேதுவோட சேர்ந்துருக்குது. சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் முரண்பட்ட தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. சுக்கிரன் கேது இருந்தால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக தடைபடும். என்னென்னா சுக்கிரன் கேது இணைவை பொறுத்தவரை அவ்வளோ நல்லது கிடையாது. இதை வச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி வருவாங்க கண்டுபிடிக்க முடியும். சுக்கிரன் குரு சேர்ந்திருந்தால் வரக்கூடிய பெண் தனம் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான அதிர்ஷ்டமான மனைவியாக இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு உங்களோட மனைவியை கண்டுபிடிக்கலாம். அதற்கடுத்தபடியாக சனியை வைத்து உங்களோட கர்மா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக சொத்து, தகப்பனார் வர்க்க வழி, பாட்டனார், முப்பாட்டனார், இது எல்லா விஷயத்தையும் சனியை வச்சு 5ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்குவோம். மிதுன லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, அந்த 5ஆம் பாவத்தின் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனை வச்சு தான் பூர்வீக சொத்து எப்படி இருக்கும், குழந்தை பாக்கி எப்படிப்பட்டதாக கிடைக்கும், உங்களோட மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எல்லாத்துக்கு மேலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் கர்மாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ 5ஆம் பாவத்தை வச்சு தான் என்னென்ன விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய கர்மா, பாட்டனார், பூர்வீக சொத்து, அதேமாதிரி குழந்தை பாக்கியம், மாமா, அப்படி பல விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அது நீங்கள் போக போக உங்களுக்கு பழக்கமாயிரும். ஒரு கார கிரகத்தையும் அந்த பாவத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் மாமாவை பார்க்கணும், புதனை பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும், குழந்தையை பார்க்கணும், குருவை பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும், உங்களோட கர்மாவை தெரிஞ்சுக்கணும்னா சனியை பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும். இப்படி பார்க்கும்பொழுது பல விஷயம் உங்களுக்கு பிடிபட்டுரும். அதற்கடுத்தபடியாக ராகு, தகப்பனார் வர்க்க வழி, ராகு வச்சு தகப்பனார் வர்க்க வழியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது அனுபவத்தில் நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. அப்போது 9ஆம் பாவம் தகப்பனுடைய ஸ்தானம், அங்கிருந்து 4ஆம் இடம் கூட்டி பார்த்தீங்கன்னா 9 நாளையும் கூட்டக்கூடாது, 9ஐயும் தொட்டுக்கணும். 9, 10, 11, 12, 12ஆம் பாவத்தை வச்சு தாயாரை கண்டுபிடிக்கலாம். தகப்பனுடைய தாயார். 9ஆம் பாவத்தை வச்சு 9ஆம் பாவம் அது தகப்பனுடைய தகப்பனார், பாட்டன், பூர்வீகம், பூர்வீக சொத்து, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது 9 தொட்டு 9 கட்டம். அப்போது 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 5ஆம் பாவம் வரும். அப்போ 5ஆம் பாவம் வரும். 5ஆம் பாவம் வரும். பாருங்கள், நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. 9ஆம் பாவங்கிறது தகப்பன் ஸ்தானம், அங்கிருந்து 9ஆம் பாவங்கிறது மீண்டும் 5ஆம் பாவமாக வந்துடும். அப்போ 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக சொத்துன்னு அதனால தான் சொல்கிறோம். அதே மாதிரி தாயாரை வர்க்க வழியை பார்க்குறதுக்கு 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறது 7ஆம் பாவமாக வரும். 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவங்கிறது 12ஆம் இடமாக வரும். அப்போ தாயாரோட வர்க்க வழியாக இருக்கக்கூடிய தாயோடைய தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும் 7ஆம் பாவத்தையும், தாயோடைய தகப்பனை பற்றி தெரிஞ்சுக்கன்னா 12ஆம் பாவத்தையும் கேதுவையும் பார்க்கணும். தகப்பனார் வர்க்க வழியை பார்க்குறது ராகுவையும் பார்க்கணும். அதே மாதிரி தகப்பனாருடைய தாய் ஸ்தானத்தை பார்க்குறதுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கணும். தகப்பனாருடைய தகப்பனார் ஸ்தானத்தை பார்க்குறதுக்கு 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும், ராகுவும் பார்க்கணும், சனியும் பார்க்கணும். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பல விஷயம் புரிய வரும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிலாக சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலயமா என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்கிற அடுத்தடுத்த காணொலி பதிவிடுறாங்க. உங்களுக்கு மனைவியினால் யோகம் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நினச்ச காரியத்தெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான தேதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த எண்ணுக்கு எது லக்கி நம்பர் தெரிஞ்சுக்க இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த காணொலியை பார்க்கலாம். வணக்கம்.